ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 6வது தசகத்தில் 3வது ஸ்லோகம். நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். கிரீவாமஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து. கிரீவாமஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி. ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி. அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லா சொல்லலாம். கிரீவாமஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். கிரீவாமஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி. அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி. அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹே குருவாயூரப்பா, தவக்ரீவா தங்களுடைய கழுத்து, மகஹ மகர்லோகம், முகம் ச ஜனக முகம் ஜனலோகமும் ஆகும். பாலம் து நெற்றி பகுதி, தபக தபோலோகம், சமஸ்தமயஸ்ய யாவும் ஆனவரான, தவ உங்களுடைய சிரக தலை, சத்தியம் சத்தியலோகமாகும். ஜெகன்மயோதனோ அதாவது அப்படியே உலகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய உடலாக கொண்டவரே. தனுனா உடல், தனுனா உடல், உலகங்கள் எல்லாத்தையும் திருமேனியாக கொண்டவரே. ஜெகன்மய தனு. ஏவம் இவ்வாறே, ஜெகதாஸ்ரிதைரப்பி இந்த உலகத்தை ஆசிரியத்து ஆதாரமாக கொண்ட, அந்நைரப்பி மற்றவை எல்லாவற்றையும் கூட, அதாவது உலகங்கள் மட்டும் இல்லை அந்த அவரோட பாடியில், உலகங்களை தவிர அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய மற்றது எல்லாமே, அதாவது ஜனங்கள், உயிர்கள், பொருட்கள் ஒன்று விடாமல், நிபத்த வபுஷே இது எல்லாவற்றையும் தன்னுள் நிபத்த வபுஷேன அடக்கி கொண்டவரே. அப்படிப்பட்ட திருவடிவை உடையவரே. தே பகவன் ஹே குருவாயூரப்பா நமக தங்களுக்கு நமஸ்காரம். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கிரீவாமஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி. அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. 14 லோகங்களையும் திருமேனியாக உடையவனே பகவானே, உன்னோட கழுத்து தான் மகர்லோகம், உன்னோட முகம் ஜனலோகமாக உள்ளது, நெற்றி தபோலோகமாக உள்ளது, தலை சத்தியலோகமாக இருக்கின்றது. இவ்வாறு அந்த உலகங்கள் மட்டும் இல்லை, பகவானோட அந்த விராட் ஸ்வரூபத்தில் அந்த உலகங்களில் இருக்கிற ஜீவராசிகள், இப்போ இந்திரலோகமாக இருந்தால் தேவர்கள், கீழ் உலகங்களாக இருந்தால் அரக்கர்கள், அது மட்டும் இல்லை அந்த உலகங்களில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பகவானோட திருமேனியிலே அடங்கி உள்ளன. இத்தகைய சரீரத்தை உடைய தங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ பட்டத்ரி.